ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நிலையில் இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னா நம்ம வணக்கமங்கோ சீலா நெல்லைசங்கர் மாப்பிளைக்கு. நண்பர்களே, வணக்கமங்கோ சீலா நெல்லைசங்கர் மாப்பிளை என்ன பேச போறோம்னா, நெல்லைசங்கர் மாப்பிளை எனக்கு நீங்க பண்ற விஷயம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு உங்க மேல வர வர மரியாதை இருந்துச்சு. ஆனா மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இப்போ வெறுப்பு தான் எனக்கு உங்க மேல வருது. அந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சீலாவை பண்ண மாட்டேன் பரவாயில்ல, சீலாவோட தங்கச்சி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெல்லைசங்கர் மாப்பிளை வசமா திட்டிருக்க அந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் நெல்லைசங்கர் மாப்பிள்ள உமருக்கு ஏதாவது கூறு இருக்கா? முதல்ல ஏதாவது இருக்கா? மண்டையில் ஏதாவது இருக்கா? ஆண்டவன் மண்டையில் ஒரு நல்ல ஒரு மூளை கொடுத்துருக்கான், ஒரு அறிவு கொடுத்துருக்கான். என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? சீலா தங்கச்சி ஏற்கனவே மாசமா இருக்கு. அந்த பிள்ளைய என்ன செஞ்சீங்க? உங்க அந்த ஒரு வண்டியில ஒரு லேடிஸ் வண்டி மாதிரி இருக்கு, அந்த பழைய வண்டி தங்கச்சி வண்டி, அந்த வண்டியில வச்சு அவள் வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கீங்க. மாசமா இருக்கமும் ஓட்ட சொல்லி கொடுத்தீங்க, அது ரைட்டு, அது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ சீலாவோட தங்கச்சி அந்த பிள்ளை பாவம் ஒல்லியா சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு வண்டியை ஓட்டம் சொல்லி கொடுத்து நீங்கள் வச்சிருக்க வேண்டியது எருவு மாடு கணக்காக இருக்குது, பழைய காலத்து வண்டி மாதிரி. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ சீலாவுக்கு ஒரு பழைய வண்டி எடுத்து கொடுத்தீங்க. அந்த வண்டியில் உட்கார அந்த பிள்ளையை சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்குங்க பேரில். அந்த பிள்ளை இப்போ கீழே தள்ளி கீழே விழுந்து கையில் வசமாக அடித்து கெட்டு போடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் தேவையா? ஏன் இப்படி பண்ணுது? நல்ல சாப்பிட்டு சும்மா கிடக்க மாட்டிரும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுமோ? அந்த பிள்ளைய கீழே வச்சிருக்கிற அந்த பிள்ளை எப்படி நம்ம காலேஜ் போவோம், அடுத்து எப்படி நடமாடும் வைக்கும்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை குசும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேனே. சும்மா கிடைமையா? அடிக்க வெயிலுக்கு மாற்றி மாற்றி மழைக்கும் மனத்திற்கு எதாவது ஆயிட்டு நினைக்கேன். சும்மா ஏமா சீலாமா, முதல்ல இந்த மனுஷனை ஏன் ஒரு கோயில் குளத்தை கூட்டுப்போம், இல்லைன்னா கொண்டு குற்றாலத்தில் கொண்டு குளிக்க விடு. அப்போ தான் இவர் சரியாக வருவார். சும்மா கிடக்க மாட்டேறனியா? நல்லா சாப்பிட்டு போட்டு எல்லாம் கேட்டுப்படுவேன். ரைட்டு நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். நன்றி, வணக்கம்.